12th standard chapter 5 exercise 5.2 ல 4th problem பார்க்கலாம். Find the vertex, focus, equation of directrix and length of latest rectum of the following. இந்த 4th sumல வந்து vertex, focus, directrix, length of latest rectum இது எல்லாத்தையுமே find out பண்ண சொல்லியிருக்காங்க. 5 subdivisions question கேட்டிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு subdivision-ஆ பார்க்கலாம். First subdivision பார்த்தோம்னா y square equal to 16x y square equal to 16x இத பார்த்தாலே நமக்கு தெரியுது இது வந்து பாராபோலாவோட ஈக்குவேஷன். ஏன்னா பாராபோலாவோட ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தோம்னா y square equal to 4ax இதுதான் பாராபோலாவோட ஈக்குவேஷன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் x axis y axis வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ இதுல இருந்து தான் நம்ம எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இங்க ஈக்குவேஷன் எல்லாம் எதுவுமே கொடுக்கல, ஒரே ஒரு ஈக்குவேஷன் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ vertex வந்து 0,0. நெக்ஸ்ட் இப்போ இதுல இருந்து a ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா இது எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு மெயினா கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா a ஓட வேல்யூ. ஸோ இப்போ a ஓட வேல்யூவை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு பாருங்க. ஒரு இது ஈக்குவேஷன் பார்த்து தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இது பாராபோலாவோட ஈக்குவேஷன். ஸோ y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax-ன்றது தான் பாராபோலாவோட ஈக்குவேஷன். இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா y ஸ்கொயர் ஈக்குவல் டு 16x-ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ y ஸ்கொயர் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன இருக்கணும் 4a இருக்கணும். அப்போ 4a ஈக்குவல் டு இங்கே 4a இருக்க இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 16ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4a ஈக்குவல் டு 16. அப்போ a ஈக்குவல் டு 16/4ன்னு வந்துடும். ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாம் 4 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 1 டைம் 4 டைம். ஸோ a ஓட வேல்யூ 4ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. a வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு ஃபோக்கஸ்க்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா a,0 ஃபோக்கஸ்க்கு பாராபோலால ஃபோக்கஸ்க்கான ஃபார்முலா s ன்னு டினோட் பண்ணுவோம். அதோட ஃபார்முலா வந்து a,0 அதுக்கு தான் அந்த டேப்லெட் காலத்தை படிங்கன்னு சொன்னது. ஸோ a,0னா இங்க a நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் 4. ஸோ 4,0. இப்போ நம்ம பாராபோலா வந்து passes through the origin. ஸோ ஃபர்ஸ்ட் x axis வரைஞ்சிருக்கோம், y axis வரைஞ்சிருக்கோம். இது பாராபோலா நமக்கு தெரியும். கண்டிப்பா இது எந்த சைடு வரும்னா a ஓட வேல்யூ பாசிட்டிவ் இருக்கிறதுனால பாசிட்டிவ் சைடு இங்க தான் இருக்கு 4,0. ஸோ இங்க 4,0 பாராபோலா டிரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டைரக்ட்ரிக்ஸ்க்கான ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தோம்னா x ஈக்குவல் டு மைனஸ் a இதுதான் டைரக்ட்ரிக்ஸ். x ஈக்குவல் டு மைனஸ் a. அப்போ a ஓட வேல்யூ என்னது 4. அப்போ இங்க என்ன வரும்னா -4. இப்போ இந்த x ஆக்சிஸ்ல இங்க இந்த சைடு ஃபுல்லாவே என்ன வரும்னா பாசிட்டிவ், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நெகட்டிவ் வரும். அப்போ -4 அப்ராக்ஸிமேட்டா நான் இங்க பிளாட் பண்ணிருக்கேன். இங்க 0 1 2 3 இங்க 4ன்னு பிளாட் பண்ணிருக்கேன். இதுக்கு ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் வரைஞ்சாச்சு. இது வந்து x ஈக்குவல் டு -4ன்றது டைரக்ட்ரிக்ஸ். இப்போ ஒரு டேப்லர் காலம் போட்டுக்கலாம். டேப்லர் காலம் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸ், நெக்ஸ்ட் ஒன் என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க ஃபோக்கஸ், நெக்ஸ்ட் ஒன் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், நெக்ஸ்ட் ஒன் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். இது எல்லாமே எழுதிட்டோம். இது எல்லாமே எதோடதுன்னா பாராபோலாவோடது. இது எல்லாமே பாராபோலாவோடது. ஒன்னொன்றுக்கும் டிஃபர் ஆகும். எலிப்ஸ்க்கு தனியா வரும், ஹைப்பர்போலாக்கு தனியா வரும், பாராபோலாக்கு தனியா வரும். ஸோ வெர்டெக்ஸ் வந்து இங்க என்ன இருக்கோ அதே தான் 0,0. ஃபோக்கஸ்க்கு நான் ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லிட்டேன் a,0. அப்போ a ஓட வேல்யூ 4. அப்போ s ஆஃப் 4,0. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் வந்து x ஈக்குவல் டு -a இதுதான் ஃபார்முலா. அப்போ x ஈக்குவல் டு a ஓட வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா -4. அப்போ அந்த -4 இந்த சைடு கொண்டு வந்துருங்க. x + 4 ஈக்குவல் டு 0 இதுதான் டைரக்ட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து 4a. லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து மோர் ஆர் லெஸ் ஒரே மாதிரி தான் வரும் 4a. அப்போ 4 இன்டூ a ஓட வேல்யூ என்னது 4. அப்போ 4 4s are 16. ஸோ இவங்க கொடுத்துருக்க எல்லாமே ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. டயக்ராமும் வரைஞ்சாச்சு. எல்லாத்துக்குமே டயக்ராம் இஸ் கம்பல்சரி. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் போயிடலாம். x ஸ்கொயர் ஈக்குவல் டு 24y. இது y ஸ்கொயர்ல இருக்குது பாராபோலா. இது வந்து பாராபோலாவே தான், பட் x ஸ்கொயர்ல இருக்குது. அப்போ பாராபோலா எப்படி வரும்னா சிமெட்ரிக்கா கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க y ஸ்கொயர் கொடுத்துருந்ததுனால இப்படி பாராபோலா வந்துச்சு. இங்க x ஸ்கொயர் கொடுத்துருக்கிறதுனால அப்வர்டா டவுன்வர்டான்னு பார்க்கலாம். ஒன்று இப்படி வரும், இல்லைன்னா டவுன்வர்டில் வரும். ஸோ இதுவும் பாராபோலா தான். இதுக்கும் என்னதான் x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கும். x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. இது வந்து y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. ரெண்டுமே பாராபோலா தான். ஒன்று மேஜர் ஆக்சிஸ்ல இருக்குது. நெக்ஸ்ட் x ஸ்கொயர் 24y எழுதியாச்சு. ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன போட சொல்லியிருக்கேன்னா இங்கே 4a ஈக்குவல் டு இவங்க கொடுத்துருக்க yக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுக்கணும். அப்போ 4a ஈக்குவல் டு 24, a ஈக்குவல் டு 24/4. 4 டேபிளே கேன்சல் பண்ணிக்கலாம். 1 டைம் 6 டைம். இப்போ டயக்ராம் ட்ரா பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் x ஆக்சிஸ் வரைஞ்சிக்கிறோம், நெக்ஸ்ட் y ஆக்சிஸ் வரைஞ்சிக்கிறோம், நெக்ஸ்ட் வெர்டெக்ஸ்
அதுக்கு முன்னாடி ஃபோக்கஸ் பிளாட் பண்ணிடலாம். ஃபோக்கஸ் ஆல்ரெடி சொன்னது தான் 0, a தான் ஃபோக்கஸ். இது வந்து எக்ஸ் ஸ்கொயருக்கு வரதுனால 0, a. இங்கே வந்து ஒய் ஸ்கொயரில் வரதுனால a, 0 ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்துக்குங்க. ஸோ 0, a. அப்போ 0, a ஓட வேல்யூ வந்து 6. 6ன்றது பாசிட்டிவ். அப்போ ஒய் ஆக்சிஸில் தான் போகும். 0, 6ன்றது இங்கே தான் வரும். அப்போ பேரபோலா இப்படி தான் போகும். இதுவே நம்மளுக்கு இங்கே -6ன்னு வந்துருந்துச்சுன்னா டவுன்வர்ட் பேரபோலா. ஏன்னா ஒய் ஆக்சிஸில் -6 இங்கே தான் இருக்கும். ஸோ இப்போ டவுன்வர்டாக வந்திருக்கும். அதனால தான் ஏவை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் டயக்ராம் பிளாட் பண்ண முடியும். ஸோ ஏவை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. வெர்டெக்ஸ் 0, 0ன்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் வந்து S ஆஃப் 0, 6. ஏன் 0, 6 வந்துச்சுன்னா ஃபார்முலா 0, a. அப்போ S ஆஃப் 0, 6. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். இங்கே பாருங்க, ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். இங்கே y ஸ்கொயர் இருக்கு, x ஈக்குவல் டு -a எழுதிருக்கோம். இங்கே x ஸ்கொயர் இருக்கு, y ஈக்குவல் டு -a. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. ஸோ y ஈக்குவல் டு a ஓட வேல்யூ வந்து -6. ஸோ இந்த -6 இன்சைட் வந்து கொண்டு வந்தோம்னா +6 ஆயிடும். ஸோ y + 6 ஈக்குவல் டு 0. லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் வெக்டர் மோர் ஆர் லெஸ் சேமாக தான் வரும். ஸோ இங்கேயும் 4a தான், இங்கேயும் 4a தான். எல்லாரும் லேட்டஸ்ட் வெக்டர் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். 4 இன்டூ ஏவோட வேல்யூ வந்து 6. அப்போ 4 இன்டூ 6 24. ஸோ இந்த மாடலில் தான் டேப்லெட் காலம் வரைஞ்சு நீங்கள் இந்த வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் வெக்டர்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் y ஸ்கொயர் ஈக்குவல் டு -8x. இதுதான் கொஸ்டின். இதுவும் பேரபோலா தான். பட் y ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ax இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ நெகட்டிவ் சைடில் பேரபோலா வரும். இப்போ இந்த டயக்ராம் ஃபஸ்ட்டு வரைய முடியாது. ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் நம்மளால் டயக்ராம் வரைய முடியும். ஸோ y ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ax இதுதான் ஃபார்மேட்டு. ஸோ இந்த -4a இருக்கிற இடத்துல தான் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -8ன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த -4aக்கு -8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ a ஈக்குவல் டு 8/4ன்னு வந்துடும். இந்த 4 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டோம்னா 2ன்னு வந்துடும். ஸோ ஏவோட வேல்யூ வந்து 2ன்னு நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ஸோ ஏவோட வேல்யூ 2. இப்போ ஃபோக்கஸ் வரையறதுக்கு முன்னாடி வெர்டெக்ஸ் வந்து 0, 0. ஃபோக்கஸோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா -a, 0. அதாவது -4ax அந்த ஃபார்மேட்ல இருந்ததுன்னா ஃபோக்கஸோட வேல்யூ வந்து -a, 0. நம்மளுக்கு a எவ்வளோ கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 2. அப்போ 2னா -2, 0 இங்கே எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வரும். -2, 0ன்றது இங்கே வரும். ஸோ இது வந்து 0, 1, 2. ஸோ -2, 0 இங்கே வந்துருச்சு. ஸோ பேரபோலா வந்து இங்கே லெஃப்ட் சைடாக ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ வெர்டெக்ஸ் v ஆஃப் 0, 0, ஃபோக்கஸ் வந்து s ஆஃப் -a, 0. s ஆஃப் a வர இடத்துல நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா 2 வந்திருக்கு. ஸோ -2, 0ன்னு எழுதியிருக்கோம். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸோட ஃபார்முலா வந்து x ஈக்குவல் டு a. அப்போ ஏன்றது 2. அப்போ x ஈக்குவல் டு 2. இங்கே ஈக்குவேஷன் கேட்டிருக்கிறதுனால இந்த +2 வந்து இந்த சைடாக வந்து -2 ஆயிடும். ஸோ x -2 ஈக்குவல் டு 0. இந்த x ஈக்குவல் டு 2 தான் நம்ம இப்படி ட்ரா பண்ணியிருக்கோம். x ஈக்குவல் டு 2 தான் இங்கே x ஆக்சிஸில் 2னா இங்கே வரும். அப்போ இப்போ ஸ்ட்ரைட் லைன். இது வந்து எதோட லைன்னா டைரக்ட்ரிக்ஸோட லைன். நெக்ஸ்ட் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து 4a ஃபார்முலா. அப்போ LR ஈக்குவல் டு 4 இன்டூ ஏவோட வேல்யூ வந்து 2. அப்போ 4 2s are 8. எல்லாத்துக்குமே முக்கியமாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது வந்து ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா இந்த டேப்லெட் காலம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். டேப்லெட் காலத்தை வச்சு தான் டயக்ராம் வரைய முடியும். ஸோ ஃபஸ்ட்டே டயக்ராம் வரைய முடியாது. டேப்லெட் காலத்தை யூஸ் பண்ணி தான் டயக்ராம் வரையணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்துலாம். ஃபோர்த் சப்டிவிஷன் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு. x ஸ்கொயர் -2x + 8y + 17 ஈக்குவல் டு 0. ஸோ x ஸ்கொயர் -2x மட்டும் நம்ம இந்த சைடு வச்சுக்கிறோம். ஈக்குவல் டு இந்த +8y வந்து ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனால் -8y ஆகிடும். +17 ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனால் -17 ஆகிடும். இப்போ நான் என்ன செய்யறேன்னா a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் வரதுக்காக இங்கே x ஸ்கொயர் இருக்கு, -2x இருக்கு. அப்போ +1ன்னு போட்டுக்கிறேன். அப்போ இந்த சைட் மட்டும் 1 போட முடியாது. அப்போ ரெண்டு சைடும் ஆட் 1 on both sides, ஆட் 1 on both sides பண்ணிக்கிறேன். அப்போ ஆட் பண்ணும்போது ரெண்டு சைடும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து ஷார்ட்டாக எப்படி எழுதுறோம்னா a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதுறோம். இதை வந்து -8y -17 + 1 வந்து -16. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதுலேருந்து 8 காமனாக எடுத்தாச்சு. அப்போ இங்கே என்ன வரும்னா y + 2 வரும். இது எந்த ஃபார்மில்? இதுவும் பேரபோலா தான். இது என்ன ஃபார்மில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா x - h the whole square equal to -4a into y - k தான். சரி, 4a into y - k இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இதுவும் பேரபோலா தான். இப்போ இந்த -4a இங்கே என்ன இருக்குது ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சது -8.
அப்போ -4a -8 னா இதுவும் இதுவும் என்னவாயிடும்னா கேன்சல் ஆகிடும். அப்போ 4a = 8, a = 8/4. இது 1 டைம், இது 2 டைம். ஸோ இப்போ ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ அவங்க கேட்டிருக்க வேர்டெக்ஸ், ஃபோக்கஸ், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் வெக்டர் கண்டுபிடிச்சலாம். இந்த x - h ஹோல் ஸ்கொயர் = 4a × y - k இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா வெர்டெக்ஸ் எப்படி இருக்கும்னா 0,0வா இருக்காது, h, k வா இருக்கும். h, kன்றது இங்க h க்கு நேரா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1, இங்க மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. அப்ப h ஓட வேல்யூ +1, மைனஸ் இருந்துச்சுன்னா +1, பிளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ். ஸோ இங்கே h கண்டுபிடிச்சாச்சு, h, k. அப்போ h இருக்க இடத்துல இங்க 1 இருக்கு, 1 போட்டாச்சு. -1னா +1 போட்டாச்சு. k இருக்க இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா +2 இருக்கு. அப்போ இது வந்து -2 போடணும். அப்போ k க்கு பதில் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா -2. அப்போ வெர்டெக்ஸ் வந்து 1, -2. நெக்ஸ்ட் ஃபோக்கஸ். ஃபோக்கஸ்கோட ஃபார்முலா வந்து 0 + h, -a + k. அப்ப s of 0 + h ன்றது எவ்வளவு நம்ம இங்க எழுதிருக்கோம் 1, -a. a ஓட வேல்யூ எவ்வளவு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்னா 2. அப்ப -2 -2. அப்ப 0 + 1 வந்து 1, -2 -2 வந்து -4. சோ ஃபோக்கஸும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் equation of directrix ஓட ஃபார்முலா வந்து y + k + a = 0. so y as it is, k ஓட வேல்யூ -2, a ஓட வேல்யூ வந்து 2 + 2 = 0. so -2 + 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன வரும்னா y = 0. next length of latest rectum = 4a. அப்ப lr ன்றதா length of latest rectum = 4 × a ஓட வேல்யூ வந்து 2. so 4 × 2 is 8. ஸோ இதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ அட்லாஸ்ட் டயக்ராமுக்கு போயிடலாம். டயக்ராம் இது டோட்டலாக இந்த மாதிரி இருக்காது, இந்த 3 ப்ராப்ளம்ஸ் மாதிரி இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிங்க. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை வந்து 0,0ன்னு எழுதியாச்சு. ஆனால் இந்த வேர்டெக்ஸ் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1, -2. நான் திரும்பவும் வரைஞ்சி காட்டுறேன். இது எக்ஸு, இது y, இது முடிஞ்சிருச்சு. இது 0,0ன்ற பாயிண்ட் புரியாதுன்றதுக்காக திருப்பி வரையறேன். வெர்டெக்ஸ் 1, -2. அப்ப 1ன்றது இங்க இருக்கு, -2ன்றது இங்க இருக்கு. சோ இங்க வெர்டெக்ஸை நான் வரைஞ்சிக்கிறேன் 1, -2. இது வெர்டெக்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 1, -4. சோ 1, -4ன்றது இங்க தான் வரும். So 1, -4. ஏன்னா -2க்கு அப்புறம் தான் -4 வரும். இப்போ பாரபோலா பாத்தீங்கன்னா இந்த லைன் 1, -2 ஸ்ட்ரைட்டா போட்டுக்கிறேன். இது xy ஆல்ரெடி பிளாட் பண்ணதுனால இத வந்து x ஆக்சிஸ் x டேஷ் பிளாட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இத வந்து என்ன செய்றேன்னா இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறேன். இதுதான் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் 0, -4. சோ இப்போ பாரபோலா எப்பவுமே எங்க இருந்து தான் வரும், வெர்டெக்ஸ்ல இருந்து தான் வரும். ஸோ இப்போ பாரபோலா வரையும் போது இப்படி தான் வரும். ஸோ அதுதான் இதை வந்து y டேஷ், ஏன்னா ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகுன்றதுனால தான் திரும்ப வரைஞ்சி காமிச்சிருக்கேன். இது ஆஸ் யூஷுவல் நம்ம போடுற எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ இந்த வெர்டெக்ஸ் ஃபோக்கஸை வச்சு வரைகிற டயக்ராம் தான் இது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு y = 0ன்னு வந்திருக்கு. இது வந்து y = 0 இங்கே எழுதல, y = 0ன்றது தான் டைரக்ட்ரிக்ஸ். இதில் தான் y ஆக்சிஸ். ஸோ y = 0ன்றதை டைரக்ட்ரிக்ஸாக எழுதியிருக்கும். That's all. Fifth subdivision பார்க்கலாம். y square -4y -8x + 12 = 0. So first இத வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். y square -4y இங்க வச்சுக்கிறோம். -8x அந்த சைடு கொண்டு போனா +8x ஆயிடும். +12 அந்த சைடு போச்சுனா -12 ஆயிடும். நான் எப்பவுமே சொல்லிருக்கேன் இத a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மட்ல கொண்டு வரணும்னு. சோ அந்த சம்ல வந்து அந்த சம்லயும் இந்த மாடலே போட்டுறலாம். நான் அதுல add 1 on both sides ன்னு போட்டுருக்கேன். இது கொஞ்சம் வேற மாடல். So இப்போ இது என்ன செய்றேன்னா இது a square -2ab. அப்ப 2ab னா 2 × 2y ன்னு இருக்கு. அப்ப 2y 2 தான் நம்ம என்ன எடுத்துக்கறோம்னா b ன்னு எடுத்துக்கறோம். அப்ப y - 2 the whole square. இங்க வந்து 2 the whole square போட்டோம் அப்படினா இப்போ இத எக்ஸ்பாண்ட் பண்ணி பாருங்க. புரியதுக்காக தான் இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன். இப்போ இத எக்ஸ்பாண்ட் பண்ணீங்கனா y square -4x + 4 ன்னு வரும். ஆனா இங்க வந்து நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா y square -4y தான் இருக்கு. எக்ஸ்ட்ரா இந்த 4 வரதுனால இத சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா இப்போ என்ன ஆயிடும்னா as usual அவங்க கொடுத்த क्वेश्चनே ஆயிடும். சோ அதனால தான் இங்க -4 பண்ணிருக்கேன். சோ y - 2 the whole square
minus 4 equal to 8x minus 12 ன்னு எழுதிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த minus 4 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போய்றோம். இது y minus 2 the whole square as it is எழுதிருக்கோம் equal to 8x as it is minus 12 as it is. இந்த minus 4 இந்த சைடு கொண்டு போய்ட்டேன் அடுத்த ஸ்டெப்ல. சோ +4 ஆயிடுச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்றோம். அப்ப இங்க என்ன வரும்னா y minus 2 whole square as it is 8x minus 12 plus 4 என்ன ஆயிடும்னா -8 ஆயிடும். சோ இது ரெண்டுலயும் 8 காமனா எடுத்தோம்னா x minus 1 ன்னு வரும். It is of the form y minus k the whole square equal to 4a into x minus h. இது வேற ஃபார்மட். போனது வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா y minus h the whole square னு பார்த்தேன். இது வந்து y minus k the whole square. ஏனா y இந்த சைடு இருக்கு. y minus k the whole square equal to 4a into x minus h ன்னு இருக்கு. இப்போ இந்த 4a-யையும் இந்த 8-யையும் கம்பேர் பண்ணுங்க. இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்றோம். அப்ப k இருக்க இடத்துல 2 இருக்கு, h இருக்க இடத்துல 1 இருக்கு. 4a equal to 8. அப்ப a equal to 8/4 ன்னு எடுக்கிறோம். இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. சோ a ஓட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்றோம். எப்பவுமே a ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றோம்னாலே இது எல்லாமே ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சோ வெர்டெக்ஸ் வந்து நமக்கு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா it is of the form y minus k. அந்த டேப்லெட் காலம் ரீட் அவுட் பண்ணிருந்தீங்கன்னா ஈஸியா எழுதிடலாம். வெர்டெக்ஸ் வந்து h, k. அப்ப h ன்றது இங்க எவ்வளவுன்னு பாருங்க. இங்க h க்கு நேரா எவ்வளவு இருக்கு 1, k க்கு நேரா எவ்வளவு இருக்குன்னா 2. அப்ப h, k னா 1, 2 ன்னு ஆயிடுச்சு வெர்டெக்ஸ். ஃபோக்கஸ்கான ஃபார்முலா வந்து a plus h, 0 plus k. அப்ப a ன்றது ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் 2. h ன்றது இங்கே எழுதிருக்கேன் 1. அப்ப 2 plus 1, 0 plus k ஓட வேல்யூ வந்து 2. அப்ப 2 plus 1 வந்து 3. 0 plus 2 வந்து 2. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். x equal to minus a plus k. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ்கான ஃபார்முலா. So x equal to minus a. a ஓட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தோம்னா 2. So minus 2, k ஓட வேல்யூ வந்து x minus a plus h வரும். minus a plus h. அப்ப minus a h ஓட வேல்யூ வந்து plus 1. அப்ப minus 2 plus 1 வந்து minus 1. இதை ஈக்குவேஷனா எழுதும்போது minus 1 இந்த சைடு கொண்டு வந்தா plus 1 ஆயிடும். So x plus 1 equal to 0. Next length of latest rectum வந்து 4a. அத வந்து 4a 4 into a ஓட வேல்யூ வந்து 2. அப்ப 4 into 2 வந்து a. இப்போ இத ஓவராலா finish பண்ணியாச்சு. இப்போ டயகிராம் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் x axis இதுதான் x axis. இந்த பெரிய கோடு தான் y axis. இப்போ ஒவ்வொண்ணா பிளாட் பண்ணலாம். இது ஆரிஜின் 0, 0ன்றது ஆரிஜின். எதுனா உங்களுக்கு இந்த x ஓ கன்ஃபியூஸ் ஆயிட போகுதுன்றதுக்காக தான் இந்த ஆரிஜினை பிளாட் பண்ணிருக்கேன். இதை யூஸ் பண்ணல நம்ம. பட் 0, 0ல இருக்குது தான் நம்ம வரைஞ்ச x axis, y axis. இப்போ இந்த டயகிராம் ரெப்ரசன்ட் பண்ணலாம். வெர்டெக்ஸ் வந்து 1, 2. இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. அதாவது இது 1, இது 2. சோ 1, 2க்கு நேரா இங்க வெர்டெக்ஸை பிளாட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் வந்து 3, 2. சோ ஃபோக்கஸ் இங்க 1 னா இது ஒரு 2 னு வெச்சுக்கலாம். இது 3 னு வெச்சுக்கிறேன். அப்ப 3, 2 னா இங்க வருது. சோ 3, 2க்கு பிளாட் பண்ணியாச்சு. சோ இங்க ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம். இந்த லைனை வரைஞ்சி இத x dash னு எடுத்துட்டோம். சோ வெர்டெக்ஸ்ல இருந்து தான் எப்பவுமே பாராபோலா டிரா பண்ணுவோம். சோ இங்க பாராபோலாவை டிரா பண்ணிருக்கோம். சோ இந்த பாராபோலாவை டிரா பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம டைரக்ட்ரிக்ஸ் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம். x equal to -1. -1 ன்றது 0க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல தான் வரும். அப்ப இங்க வரும்போது x equal to -1. இதுதான் என்னதுன்னா டைரக்ட்ரிக்ஸ். இது வந்து டைரக்ட்ரிக்ஸ். சோ இதுவும் பிளாட் பண்ணியாச்சு. ஓவராலா பிளாட் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து பாராபோலா இங்க இருந்து இந்த சைடா ஓபன் ரைட் வேர்டா நம்ம டிரா பண்ணிருக்கோம். தட்ஸ் ஆல்.